ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கட்டிங்ஸ் மூலயமா எப்படி ரோஸ் பிளான் க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி ஒரு 10 ஸ்டிக் கட் பண்ணிக்கணும். இது வந்து ரூட்லேருந்து இல்லாமல் நுனி பகுதியும் இல்லாமல் ஒரு சென்டர் பார்ட்லேருந்து ஒரு ரோஸ் செடியிலேருந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மாதிரி கட் பண்ணிடணும். இது வந்து நம்ம வாழைப்பழம், பூண்டு, ஹனி, பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த ஸ்டிக்கை ஒரு 10 ஸ்டிக்கு கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க இலையெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து காஞ்சி உதிர்ந்து இதுவாகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்மளே அதை எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வளரும். ஸோ இந்த மாதிரி குச்சை ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு கிராஸ் மாதிரி பண்ணி ஹோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே ஒரு கிராஸ் மாதிரி போட்டு ஹோல் பண்ணி அந்த ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த கிளாஸு மண்ணில் வைக்கணும். இந்த கிளாஸில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து செம்மண் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ரவுண்டு கொக்கோ பீட் போட்டு திருப்பி அது மேலே செம்மண் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரூட் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மண்ணுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அந்த பூண்டை வந்து நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். இதை வந்து வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இதை வந்து 10 டேஸ்க்கு எடுக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம ஃபுல்லாக மண் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா ஒரு எதாவது பாக்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் வந்து அதுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை கவர் பண்ணி வச்சுருவோம். ஸோ நல்லா மண் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா தான் நம்ம திருப்பி திறந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம நல்லா மண் போட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஸ்டிக்கை வச்சு பண்ணிடணும். இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு கார்லிக்கு. செகண்ட் வந்து நம்ம ஹனி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்லிக் பண்ணியாச்சு, அதை எடுத்து வச்சிடணும். செகண்ட் வந்து ஹனியில் டிப் பண்ணி ஸ்டிக் எடுத்து ஹனியில் டிப் பண்ணி அதை நம்ம வந்து பனானாக்குள்ளே வச்சு வைக்க போகிறோம். ஏன்னா ஹனி வித் பனானா ரெண்டுமே வந்து ரூட் வளர்கிறதுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் கார்லிக்கில் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஸ்டிக்கை ஹனியில் டிப் பண்ணி அதை வந்து இந்த பனானாக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே வைக்கிறோம். அதே மாதிரி ஹோல் போட்டு அதுக்குள்ளே வச்சு மண் போட்டு கவர் பண்ணி இது வைக்க போகிறோம். இது வந்து செகண்ட் டைப்பு. ஸோ கார்லிக்கு, பனானா, பொட்டேட்டோ இது எல்லாமே வந்து நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். ஸோ எது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தேர்டாக வந்து நான் அதே மாதிரி ஹனியில் டிப் பண்ணி பொட்டேட்டோவில் வைக்கிறேன். இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடும். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆஃப் பொட்டேட்டோ எடுத்து அதில் சின்னதாக ஹோல் போட்டு அதே மாதிரி ஹனியில் டிப் பண்ணி அந்த ஸ்டிக்கையும் மண்ணுக்குள்ளே வைக்கிறோம். நல்லா இதை வச்சுட்டு ரொம்ப கீழவும் போயிடக்கூடாது. ஏன்னா ரூட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிறது தெரிய அந்த கீழே இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அதனால் நடுவில் வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இதையும் ஃபுல்லாக மண் போட்டு கவர் பண்ணிடணும். இதுலேயும் கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடிக்க வேண்டியதான். ஃபோர்த்தாக வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா சின்ன வெங்காயமுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரூட் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதில் ஈஸி தான். இதில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதே மாதிரி மற்ற 3 எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஹோல் போட்டு அதே மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இதையும் ஃபுல்லாக நமக்கு வந்து அடியில் வரைக்கும் மேலே வரைக்கும் மண் போட்டுருந்தோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வைக்கும்போது, நெக்ஸ்ட்டு செடி வந்து வைக்கும்போது. ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது மேலெலாம் அலோவேரா கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதால மேலே வந்து ஈஸியாக காஞ்சி போகிறதுக்கு, அழுகி போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அலோவேரா ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி அது எல்லாத்துலேயுமே மேலே சொருகி வச்சிட்றேன். அது வந்து காஞ்சி போகாத ஒன்று. இன்னொன்று வந்து ஈரப்பதத்தை காற்று வச்சுக்கும். நம்ம கவர் பண்ணுறதால டெய்லி தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ இது இருக்கிறதால அந்த ஈரப்பதம் அந்த செடிக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அலோவேரா பீஸ் கட் பண்ணி வைக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ தண்ணி போட்டு ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். இது மூடி வச்சுட்டா தான் அதுக்குள்ளே இருக்க ஈரப்பதமெல்லாம் அதிலே இருந்து சீக்கிரமாக செடி வளரும். இது வந்து நான் ஒரு 7 டேஸில் எடுத்துட்டேன். ஆக்சுவலி 10 டேஸ் கழித்து தான் எடுக்கணும். நான் இப்போ 7 டேஸில் எடுத்து ஆர்வம் தாங்காமல் பார்த்தேன். பட் சூப்பராக வளர்ந்துருக்கு. 2-3 இலை வந்து வந்திருக்கு. ஒரு சில இங்கே பாருங்கள், இந்த செடியில் வந்து நல்லாவே இலை வந்துருச்சு. எத்தனை நாள்னால் 7 நாளில் இவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து அந்த பாக்ஸை வச்சு அந்த கிளாஸ்லேருந்து எடுத்து நம்ம தரையில் வச்சிடலாம், வளர்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப. நான் எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணேன், எல்லாமே நல்லா தான் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 2 இலை நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ பூண்டு, வெங்காயமும்
உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்களும் செடி வளர்த்து பாருங்கள். எல்லாமே சூப்பராக வளருது. ஒன்று கூட ஃபெயில் ஆகலை, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு செடி தான். இது வந்து வளராதுன்னு நினச்சேன், ஆனால் இதுவும் வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிளான்ட்டை வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.